பிசாசின் சோதனை. இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன பார்க்கலாம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிசாசு இயேசுவிடம், நீ தேவகுமாரன் தேவகுமாரன் என்று கூறி தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை செய்ய தூண்டினாலும், இயேசு கிறிஸ்து பிதாவையே உயர்த்தி வசனத்தை கொண்டே சாத்தானை ஜெயித்தார். பிசாசு இயேசுவிடம் இந்த உலகத்தின் மகிமையை காண்பித்து தன்னை பெரியவனாக காட்டி தன்னை பணிந்து கொள்ளும்படி கூறினாலும், இயேசு பிதாவையே உயர்த்தி வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார். இயேசு அப்பங்களுக்கோ உலகத்தின் மகிமைக்கோ ஆசைப்படவில்லை. அவர் தேவகுமாரன், நம்மை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதை நிறைவேற்றவை விரும்பினார். தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருந்தாலும் தவறான காரியத்தை செய்ய இயேசு விரும்பவில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே விரும்பினார். அதனால் தான் சாத்தானை ஜெயித்தார். நாமும் இயேசுவையே உயர்த்தி வசனங்களை இருதயத்தில் வைத்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பினால் சாத்தானை ஜெயிக்கலாம்.